வணக்கம். ரூபாய் 17,000 கோடி கடன் மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தொழிலதிபர் அனில் அம்பானி நேரில் ஆஜராக கோரி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜரானார் அனில் அம்பானி. டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அனில் அம்பானியிடம் அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ரிலையன்ஸ் குரூப் தலைவர் அனில் அம்பானி மீது பொருளாதார குற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த வாரம் மும்பை மற்றும் டெல்லியில் ரிலையன்ஸ் குரூப்புக்கு தொடர்புடைய 35 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் ஒரு கட்டமாக 50 நிறுவனங்களும் 25 பேரும் PMLA கீழ் விசாரணையில் உள்ளனர். இந்த நிலையில் அனில் அம்பானிக்கு 17,000 கோடி கடனை முறைகேடாக பயன்படுத்தி அறிவிக்கப்பட்ட வழக்கில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அனில் அம்பானியை நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நிறுவனத்தின் நிதி முறைகேடு வழக்குகளும் அனில் அம்பானிக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது. செபி அறிக்கையின்படி ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நிறுவனம் CLE பிரைவேட் லிமிடெட் என்ற தொடர்புடைய நிறுவனத்தின் மூலம் கடன் தொகையை முறைகேடாக மாற்றி பயன்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து இந்த பார்த்தோமேனால் அனில் அம்பானி தலைமையில் ரிலையன்ஸ் குரூப்பில் நடைபெற்ற மோசடிகள் குறித்து செபி தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்தது. இந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை செபி அமைப்பு அமலாக்கத்துறை மற்றும் மற்ற 2 நிறுவனங்களிடமும் பகிர்ந்திருக்கிறது. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் 10,000 கோடி பணத்தை தவறாக பயன்படுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. செபி அறிக்கையின்படி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் இந்த 10,000 கோடி பணத்தை CLE பிரைவேட் என்ற மறைக்கப்பட்ட தொடர்பு நிறுவனத்தின் மூலம் இடைநிறுவன கடன்களாக மாற்றி ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களுக்கு திருப்பியதாக கூறப்படுகிறது. CLE நிறுவனம் விசாரணையின் போது சி நிறுவனமாக அடையாளம் காணப்பட்டு இந்த நிதி பரிமாற்றம் குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இதில் முக்கியமாக ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் CLE பிரைவேட் லிமிடெட் மூலம் நடைபெற்ற பண பரிமாற்றங்கள் மற்றும் இடைநிறுவன கடன்கள் பங்குதாரர்களிடம் அல்லது ஆடிட்டர்களிடம் தெளிவாக வெளிப்படுத்தப்படாமல் இருந்ததாக செபி குற்றம் சாட்டுகிறது. இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட திட்டமாக இருக்கலாம் என்று அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறது. இதனால் நிதி நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்பொழுது அனில் அம்பானி அவர்கள் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்பொழுது ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தினை தற்பொழுது அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த கட்டமாக அனில் அம்பானி மீது என்ன நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுக்க இருக்கிறது என்பது இந்த விசாரணைக்கு பின்பு தெரிய வரும்.